அதாவது அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த விவாதத்தை கட்சி சாராமல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாதிடணும். ராகுல் காந்தியை குற்றம் சுமத்துறனும் அல்லது பாஜகவை காப்பாற்றணுங்கிறது இங்கே விவாதம் அல்ல. இந்த மின்னணு அந்த வாக்கு பிரச்சனைகளை சந்தேகம் இன்னைக்கு மட்டுமா இருக்குது, எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ சந்தேகம் இருக்குது. ராகுல் காந்தி எழுப்பிய சந்தேகம் என்பது ஒரு தெளிவான புள்ளி விவரத்தோடு உள்ள சந்தேகம். இது இல்லை எடுத்த உடனே இந்த தொகுதியில் மத்திய பெங்களூர் தொகுதியில் நாங்கள் 7 இடத்துல வெற்றி பெற்றிருக்கணும், 6 இடத்துல வெற்றி பெற்றுட்டோம், ஒரு இடத்துல வெற்றி பெறாதனால தான் இந்த ஆய்வு செஞ்சோம், அது ஒரு பக்கம் சரி. ஆனால் அவர் கொடுத்த புள்ளி விவரம் என்ன? போலி வாக்காளர்கள் 11,965 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதை தேர்தல் ஆணையம் வெரிஃபை பண்ண வேணாமா? 40,009 பேர் செல்லத்தக்க முகவரி வாக்காளர்களாக இல்லைன்னு சொல்கிறாரு. 10,452 பேர் ஒற்றை முகவரிகள் இருக்கான்னு சொல்கிறாரு. 4,132 பேர் செல்லாத அந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்கான்னு சொல்கிறாங்களே. 33,692 பேர் படிவம் 6 தவறாக கொடுக்கப்பட்டுன்னு சொல்கிறாரு. இது அவர் எப்படி கொடுக்குறாரு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவிடவிட்ட பற்றி பேசுகிறீங்க, மக்கள் மத்தியில் பேசுவதே சத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையாக இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசுகிறத எடுத்துக்குங்க. நீங்கள் ஏன் முரண்படுறீங்க? இப்போ தேர்தல் ஆணையத்தை நீங்கள் சொன்னீங்க, தேர்தல் ஆணையத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா? அது ஒரு தனி பாடி. எங்கள் தேர்தல் ஆணைய தேர்வே இன்னைக்கு எப்படி கேலி கூத்தா இருக்குது? ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, 3 பேர் கொண்ட கொலிஞ்சி தான் தேர்வு செஞ்சது. அதையே நீங்கள் மாற்றினீங்க. பிரதமரும் அமைச்சர், கேபினட் அமைச்சரும் சேர்ந்தா ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை கொண்டு வர முடியுமா இல்லையா? நீங்க அதை முடிச்ச போறோம் நான் கேள்வி இல்ல கேளுங்க. நீங்க நான் நியாயமா கேட்க, கட்சியை விட்டுருங்க. ஒரு இந்திய குடிமகனாக இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். ரைட். அடுத்து நீங்க சண்டிகர் மேயர் தேர்தலை பத்தி ஞாபகப்படுத்துறேன். கரெக்ட். அந்த தேர்தலே தப்புன்னு சொல்லிட்டு அது வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அதை சரிபார்த்து இது தப்புங்க, தேர்ந்தெடுத்தது மேயர் தேர்தலே தவறு, தோத்து போனவர் தான் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரு. இது தேர்தல் ஆணையத்தின் மேலே எழுப்பப்பட்ட ஒரு இது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎன் சேஷன் அவர்களை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. டிஎன் சேஷன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, இப்போ இப்படியா இருக்காங்க இப்போ தேர்தல் அதிகாரிகள்லாம்? இப்போ ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில்? நீங்கள் அவரை அந்த அபிடவிட் தாக்கல் பண்ணணும், சத்தியப்பிரமாணம் எடுத்து சொல்லணும். எங்க நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்பவன் உண்மையிலே பொய் சாட்சி சொன்னால் கூட அவனுக்கு இங்க நீதிமன்றத்தை தண்டனை கிடையாதுங்க. ஆனால் சொல்றேன், அப்படித்தானே இருக்கு சட்டம். அப்போ ஒரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்தில் பேசுறார். இப்ப அண்ணன் சொன்னாப்ல, ஒரு இடத்துல வாக்கு அளித்தால் அந்த வாக்கு எண்ணிக்கையும் தேர்தலில் முடிவு வரும்போது எண்ணிக்கையே வித்தியாசமா இருக்குன்னு தேர்தல் ஆணையமே கொடுத்ததுங்க. 538 வாக்குச்சாவடிகளில் எண்ணிக்கையும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமே வித்தியாசம் இருக்கு. இது என்ன சொல்றீங்க? இப்போ இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எப்படி களைவது? நான் யாருக்கு வாக்களிக்கிறேன்னு எனக்கு தெரியலங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது தெரிவது என்பது ஜனநாயக உரிமை இல்லையா? அதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டாமா? அது செய்யல. இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க இப்படித்தான் நீங்க இப்போ இந்த ஒரு தொகுதியிலேயே நீங்க 1 லட்சம் வாக்குகள் திருட்டு நடந்திருக்கிறது, இதை விசாரிக்க வேணும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ராகுல் காந்தியை மிரட்டுவீங்களா? ராகுல் காந்தியை தேச விரோதி போன்று நீங்கள் சித்தரிப்பீங்களா? இதுதான் ஜனநாயகமா? நான் கேட்கிறேன். ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேர்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க கட்சியை விட்டுருங்க, மற்றதை விட்டுருங்க. அப்ப இது இந்திய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை, இதை கேள்வி கேட்கணும். அதை ராகுல் காந்தி கேட்டிருக்கார். அதற்கு முறையாக ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லியிருக்கணும்? நாங்கள் விசாரிக்கிறோம், இந்த புள்ளி விவரத்தை கொடுங்க, நாங்களும் அதில் இது பண்ணுறோம், விசாரணைக்கு உட்படுத்தி பார்க்குறோம், அப்படித்தானே வந்திருக்கணும். நீங்கள் பாஜகவுடைய பிரதிநிதி போல எப்படி பேசுறீங்க? நீங்கள் தனிப்பட்ட தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனி பாடின்றீங்க. அது எந்த அரசியல் கட்சியும் கலக்காத ஒரு அதிகாரம் மிக்கதுன்னு சொல்றீங்க. சேஷன் போன்ற இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குல்தீப் குமார் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவருடைய பின்புலம் என்ன? அப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளை நீங்க தேர்தல் ஆணையராக கொண்டு வரீங்க. எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சாலாம் முடியாது. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முடிவு செய்கின்ற ஆட்களை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு வரீங்க, தலைமையில் உட்கார வைக்கிறீங்க. அவர்கள் யாருக்கு விசுவாசமா இருப்பாருன்னு ராகுல் காந்தி கேட்கிறார். அந்த கேள்வி நியாயமானது தானே? இந்த கேள்விக்கு என்ன பதில் நான் கேட்கிறேன். ராகுல் காந்தியை விட்டுருங்க, ஜனநாயகத்துல இது போன்ற கேள்விகளுக்கு என்ன பதில்? தேர்தல் ஆணையம் தனித்துவமானதுன்னு என்ன சொன்னார்? தனித்துவம் தனித்துவம் வேற, அங்கதான் தப்பு. தன்னாட்சியானது தன்னாட்சியான தனித்துவமா? தன்னாட்சி.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எல்லாருடைய இது. இப்போ கேள்வி கேட்கின்ற ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துவதை முதல்ல நிறுத்தணும். அவர் கேள்வி கேட்குறார் எதிர்க்கட்சி தலைவராக. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரொம்ப சிம்பிள், ஒரு அறையில் 80, ஒரு அறை கொண்ட வீட்டில் 80 பேருக்கு வாக்கு இருக்குது, இது மாதிரி 10,000 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னதை கூட தேர்தல் ஆணையம் சரிபார்ப்பதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? இது செய்யணும். இப்போ எப்படி தான் நீங்கள் சொன்னாலும் மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்தி பேசிட்டார். இவிஎம் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லை என்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி தான். காங்கிரஸ் அதற்கு இன்னைக்கு வலுவூட்டும் விதமாக இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. சரி, அப்போ ஒட்டுமொத்த தேசத்திற்குமே இவிஎம்மில் மேலே நம்பிக்கை இல்லை. அண்ணன் கூட சொன்னார், கொரியாலையும் ஜப்பான்லேயும் தேர்தல் இவிஎம்லேயும் நடக்கலை, அமெரிக்காவில் கூட இல்லை. அப்போ பல்வேறு நாடுகளில் இவிஎம்மை பயன்படுத்துறது இல்லை, நம்ம ஏன் அதை பயன்படுத்தணும்? அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கணும், தேர்தல் ஆணையர் நேர்மையாக நடக்கணுங்கிற எண்ணம் தான் ராகுல் காந்தி மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிச்சிருக்கார். அது ஒன்றும் ராகுல் காந்தியோட எண்ணம் மட்டும் இல்லை. அதனால் இதை சிறுமைப்படுத்தக்கூடாது. தேர்தல் ஆணையம் தனித்துவமானதோ இல்லை தனி அதிகாரம் படைத்ததோ, அது தனியான ஒரு விஷயத்தோடு இதை அணுக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மக்களுடைய இந்த சந்தேகத்தை தீர்க்கின்ற பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு நான் நம்புறேன்.